தம்பி, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் அத்தை வந்தேன். ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். சரி போங்க. சரி அத்தை. என்னத்த? இல்ல தம்பி, பிளவுஸ் அகத்து மறந்துட்டேன். நான் வேணா எடுத்து தட்டுமா? இல்ல வேணாம், நானே எடுத்துக்கிறேன். சரிங்க அத்தை. வாங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, சூப்பரா இருக்குங்க வீடு. உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க வீடு. ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க எதை சொல்றீங்க? வீடை சொல்றேங்க. வீடு மட்டும்தானா? இல்ல, நீங்களும் தான். என்ன பண்றீங்க? டெஸ்ட் பண்றேன். டீ சாப்பிடுங்க. தம்பி, அத்தை போட்ட டீ சாப்பிட்டது இல்லையே? நல்ல பிரமாதமா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. என்ன தம்பி? ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன் அத்தை. என்ன தம்பி நீங்க, நான் எப்போ குளிக்க போதோ அப்போதான் நீங்க ரெஸ்ட் ரூம் போக வரீங்க. இல்ல அத்தை, நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் நீங்க குளிக்க போறீங்க. நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்க தம்பி. இல்ல அத்தை. அத்தை, மாமா எங்க போயிருக்காரு? மாமா டேப்லெட் வாங்க போயிருக்காரு. டேப்லெட்டா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். இருடா தம்பி, வாடா உட்காரு பேசுவோம். அத்தை, இது வந்துடுறேன். வா இருக்கே. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாங்க. கல்யாணம் அப்போதான் என்ன? இல்லங்க. இல்ல, உங்களை மாதிரி வயசு பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்க தான் இங்க வருவாங்க. அச்சோ, அப்படிலாம் இல்லைங்க. அத்தை, என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல, வா நீ. அத்தை, விடுங்க அத்தை. அத்தை, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? அத்தை, நானும் டேப்லெட் தான் சாப்பிடுறேன் அத்தை. டேப்லெட்டா? ஆமா அத்தை, மாமா தான் கத்து கொடுத்தாரு. அப்போ உனக்கும்? ஆமா அத்தை. ஓ, வந்தவனும் சரியில்லை, மாற்றவனும் சரியில்லை. போ போ போ. எல்லாம் சரியான டேப்லெட்டுக்கு பிறந்த டேப்லெட்டா இருப்பீங்க போல. போடா, என் கண்ணு முன்ன இருந்து கடுப்ப கலப்பாம எந்திரிச்சு போ.
ஏய், இன்னைக்கு என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருப்பா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். என் பொண்டாட்டிய யாரும் அடிச்சுக்க முடியுமா? என் பொண்டாட்டி அழகு தெய்வம். இதெல்லாம் மங்களா, இதெல்லாம் யாரு? என் புருஷன் வந்துட்டான் போல. ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஒரு குடிக்காரன். நீ அங்கே போய் ஒளிஞ்சுக்க. சரி. டேய், இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு பார்த்துப்போம். சரி. இன்னைக்கு 2 ஸ்பெஷல் இருக்கு. ம். ஒன்று உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, இன்னொன்று நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நைட்டு தான் செக் பண்ணேன், காலையில் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சொல்லலை. என்ன ராஜா ஃபோனை எடுக்க மாட்டேன்றான்? சரி, அண்ணனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ அண்ணே. சொல்லுமா. என்னை மன்னிச்சிருண்ணே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் காதலிச்சவன் என்னை ஏமாத்திட்டானே. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே. கொஞ்சம் கூட பெரியவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? தெரியலண்ணே, ஃபோன் பண்ண எடுக்கல. ஒண்ணு செய்யி, நான் சொல்ற மாதிரி செய்யி. முதல்ல அவனை இங்க வர சொல்லு, மத்தது அப்புறம் பாத்துக்கிறேன். சரிண்ணே. அந்த மலை உச்சியில் ராசாத்தி ராசாத்தின்னு அந்த சவுண்டு எவ்வளோ ஒலிக்குதோ அந்த அளவுக்கு அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்க. இப்படிதான் ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையை விளையாடுறா. புடுறா முதலா, எதுவும் பேசாத. என்ன பத்தி தெரியுமில, தொலைச்சு காட்டா. என் தங்கச்சி ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க. ஏதாவது சண்டை கிட்ட வந்துச்சு தொலைச்சு. அம்மா போயிட்டு வர்றேன். ஒழுங்கா பையன் ஏதாவது பண்ணா உடனே போன் பண்ணிடு. சரிண்ணே.